பெங்களூர்ல நான் நடக்கிற தெரு வீதி எல்லாமே கூட்டம். பெரிய ஹீரோவுக்கு கொடுக்குற மரியாதை வந்து அந்த காலகட்டத்திலே வந்து எனக்கு கிடைச்சது. அப்பேற்பட்ட வந்து தமிழ் மண்ணில் வந்து நான் வந்து பெருமை அடைகிறேன் தமிழ் மண்ணை நினைச்சு. அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நடிகர் சங்க கட்டடத்துல வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த சங்க மீட்டிங்கா இருந்தாலும் சரி, முதல்ல வந்து அட்டண்டன்ஸ் போடுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சரோஜாதேவி அம்மா தான் இருக்கும். ஏன்னா வெளியில எல்லா பேருமே ஹீரோயின்ஸ், பழைய ஹீரோயின்ஸ் எல்லாமே பெங்களூர், ஹைதராபாத், ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி இடத்துல இருக்கிற போதும் கூட இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அட்டண்டன்ஸ் போடுவாங்க. நடிகர் சங்க கட்டின நிதிக்காணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடக்க முடியாத சூழ்நிலையில ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தும் 3 நாளைக்கு நான் வந்து சென்னை போய் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பெங்களூர் ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்டர்கிட்ட வந்து அவங்க சொல்லி எப்படியாவது நான் போய் சொல்லிட்டு பெங்களூர் வந்து ஃபிளைட் பிடிச்சி வந்து அந்த அவங்க பார்த்தீங்கன்னா வீல் சேர்ல தான் வந்து இறங்கினாங்க. அந்த மாதிரி இறங்கி நடிகர் சங்க கட்டணம் வந்து உருவாகணும் இருக்காண்டி கேப்டன் பீரியட்லேயே வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைச்சு தமிழ் சினிமாவுக்கு வந்து வாழணும், என்னை வாழ வச்சு தமிழ் சினிமா, நான் தமிழ் சினிமாவுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனசு பண்ணி அவங்க வந்து இதில் கலந்துக்கிட்டு அவ்வளவு அவங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை கன்னட திரையுலகத்துல இருந்து நிதி திரட்டி கொடுத்ததா சொல்றாங்க.